ஒரே மாதிரி சட்னி அரைச்சி போர் அடிச்சிருச்சுன்னா ஒரு தடவை இந்த சௌச்சௌ சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு நம்ம அடுப்பு அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதெல்லாத்தையும் பொன்னிறமா வறுத்ததும் 2 காஞ்ச மிளகாய் 10 பல்லு பூண்டு அதையும் போட்டு நல்லா பொரிஞ்சதும் வெட்டி வச்சிருக்கிற 2 வெங்காயம் 2 தக்காளி அதையும் போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற சௌச்சௌ அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ சௌச்சௌ வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சிடலாம். சௌச்சௌ ஓரளவுக்கு வெந்ததும் ஃப்ளேவருக்காக புதினா கொத்தமல்லி 2த்தையும் போட்டு அகைன் ஒரு 1 மினிட்டுக்கு வதக்கி விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. சௌச்சௌ வெந்துருச்சான்றத செக் பண்றதுக்கு ஒரு பீஸை எடுத்து இந்த மாதிரி கரண்டியில குத்தி பார்த்தீங்க அப்படின்னா வெந்தது நமக்கு நல்லா ஃபீல் ஆகும். அந்த மாதிரி பட்சம் வரும்போது நம்ம ஆற வச்சு நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சட்னி அரைச்சி வச்சாச்சு. அதுக்கு ஒரு தாளிப்புக்கு எண்ணெய் கடுகு கருவேப்பிலை அதெல்லாத்தையும் தாளிச்சு கொட்டணும் அப்படின்னா டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சௌச்சௌ சட்னி ரெடி. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.